ஓம் விக்னேஸ்வராய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் பிரபஞ்சானந்தா நமகே. இறை கருணை பெற்ற அருளாளர்களே, உங்கள் அனைவரையும் நாம் வாழ்த்தி மகிழ்கிறோம். நாம் துறவில் நனைந்து இறைநிலையில் துய்த்து தொடருகிற பயணத்தில் ஏராளமான அற்புதங்களை நாம் சந்தித்து வருகிறோம். நம்முடைய துறவு நிலை கண்டு பலரும் ஆச்சரியப்படுவதோடு அதனுடைய இரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் நிறைய பேரிடத்திலே நிறைந்து கிடப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சேலத்திலே நடைபெற்ற துறவியர்கள் சங்கமத்திலே கலந்து கரைந்த பொழுது அது ஒரு அற்புதமான அனுபவமாக அமைந்தது. துறவி வேதாந்தா அவர்கள் துறவியர்களின் சந்திப்பில் உங்களுக்கு ஒரு புதிய பாதையினுடைய செயல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இங்கே தோன்றும் என்று சொன்னது சத்தியமான உண்மையாக இருக்கிறது. நீ துறவு பூண்டிருக்கிறாயே, அந்த துறவின் மூலமாக என்ன பயனை அடைந்திருக்கிறாய் என்கிற கேள்விகளையும் பல மனித மனங்களிலே தேங்கி கிடப்பதை நாம் அறிகிறோம். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவன் காட்சி தந்து துறவி துவங்கி இருக்கிற உமக்கு அந்த இறைக்காட்சி எப்படி இருந்தது? அந்த காட்சியினுடைய அது விஸ்வரூப காட்சியாக இருந்ததா, மண்ணுக்கும் விண்ணுக்குமாக காட்சியளித்து உன்னை இறைவன் ஆட்கொண்டாரா என்றெல்லாம் அந்த மகத்தான நிகழ்வை தாங்களும் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களின் எண்ணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை மற்றவர்களுக்கு கடத்துவது என்பதுதான் அரிதான விஷயமாக இருக்கிறது. அரிதிலும் அரிதானதாக இருக்கிறது. இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் பிணி, மூப்பு, மரணம், துன்பங்களிலே இருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும், எப்படி விடுதலை பெறுவது என்பதை அறிந்து கொள்வதற்காக புத்தன் அலைந்து அலைந்து தேடினார், தவம் இருந்தார். அந்த தவத்தினுடைய முழுமையிலே அவருக்கு ஞானங்கள் சாட்சியாக அது உலகிற்கு வெளிப்படுத்த தொடங்கினார். அவருக்கு அந்த ஞான தீண்டலினுடைய பரிணாமம் எப்படி இருந்தது என்பதை அவரால் அதை மக்களிடத்திலே முழுமைப்படுத்த முடியவில்லை என்பதுதான் இன்றும் உண்மையாக இருக்கிறது. அந்த புத்தனினுடைய அற்புதங்களை அறிந்து கொள்வதற்குத்தான் மக்கள்
பரபரத்தார்களே தவிர அவன் போதித்த உண்மைகளை உள்வாங்கி உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் சொற்பமானவர்களாகவே இருந்தார்கள், என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. கடவுள் எங்கே? கடவுள் எங்கே? நான் கடவுளை காண முடியுமா? எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று தனியாத தாகத்தோடு தேடி தேடி நாடி நாடி அலைந்து கொண்டிருந்த நரேந்திரனுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த கடவுளின் காட்சியை அருளிய பொழுது நரேந்திரன் விவேகானந்தராக மலர்ந்தார். அவர் பெற்ற அந்த இறை காட்சி, அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாட்டை, அது எப்படிப்பட்டதானது என்பதை அவராலும் பிறருக்கு முழுமையாக அதை கடத்த முடியவில்லை, விவரிக்க முடியவில்லை என்பதுதான் இறை ரகசியத்தினுடைய விந்தையாக இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மூலமாக கடவுள் காட்சி கண்ட விவேகானந்தர் இந்த உலகத்தில் இந்த மண்ணின் மகிமையை பற்றி, மனித வாழ்க்கையினுடைய பேருண்மைகளை பற்றி, இறை பேராற்றலினுடைய மகத்தான மாபெரும் உண்மைகள் பற்றி எல்லாம் உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்லுகிற உன்னதத்தை விதைத்த மகத்தான ஞானியாக விளங்கினார். இருந்தாலும் அவர் பெற்ற இறை காட்சியை அவர் இந்த மண்ணிலே வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் காட்டினார் என்பதுக்கு வரலாறு இல்லை. இப்பொழுது நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அதை மற்றவர்களுக்கும் கடத்துவதற்கான சத்தியமான சான்றுகளாக விளங்கும் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது. நான் இறைக்காட்சி பெற்றேன், இறைலயம் அடைந்தேன், நான் இறைவனோடு ஐக்கியமாக போகிறேன் என்பதெல்லாம் சத்தியமான உண்மையாக இருந்தாலும், அப்படி நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த பேரின்ப நிலை, அதன் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன பயன்? இந்த மண்ணுக்கும் மானுடத்திற்கும் மனித குலத்திற்கும் ஏதாவது பயன் இருக்குமா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் ஞானமடைந்தாலும் அவன் இறைநிலை அடைவதன் மூலமாக அந்த மனிதனுக்கு அது பயனாக இருக்கலாம், பெரும் பயனாக இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக அடுத்த மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கு ஏதாவது பயன் இருக்கும் என்று சொன்னால்தான், அதன் மூலமாக அந்த விளைவுகள் தோன்றும் என்றால்தான் அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாட்டின் முழுமையை அது எட்டியதாக இருக்க முடியும். விவேகானந்தர், சங்கரர், ராமானுஜர், இயேசு, நபிகள், புத்த பெருமான், வள்ளலார் என்று இந்த உலகத்தில் ஏராளமான ஞானிகள் அவர்கள் பெற்ற ஞானத்தை இந்த உலக மக்களுக்கு கடத்தி, அதன் மூலமாக மானுடம் மேன்மையடைவதற்கு
வழிகாட்டி துணை புரிந்தார்கள் என்பதன் மூலமாகத்தான் அந்த மகத்துவத்தினுடைய மேன்மை முழுமை பெற்றிருக்கிறது. இந்த மண்ணில் ஏராளமான ஞானிகள் தோன்றி வழிகாட்டி இருக்கிறார்கள், வழிநடத்தி இருக்கிறார்கள், வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், வழிநடத்தப் போகிறார்கள். இந்த மானுடம் இன்றைய நிலையை எட்டியிருப்பது என்பது மகத்தான ஞானியர்களின், அந்த ஞானம் பெற்ற மாபெரும் மனிதர்களின், தீர்க்கதரிசிகளினுடைய வழிகாட்டுதலே இன்றைக்கு உலகம் இந்த நிலையை எட்டியிருக்கிறது. இந்த உலகம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி அதை கடத்த வேண்டும் என்பதுதான். அதற்காக செயல்களை இந்த உலகத்தில் வழிகாட்டுதலை தர வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய ஆணையாக இருக்கிறது, இறைவனினுடைய கட்டளையாக இருக்கிறது. உன்னுள்ளே இருந்து நான் ஒளிவீச்சை இந்த உலகத்திற்கு வழங்கப் போகிறேன், நீ கருவியாக இருக்க வேண்டும் மகனே என்பதுதான் இறைவனின் உத்தரவாக இருக்கிறது. இந்த ஊனுடம்பை இறைவன் இந்த உலகத்தின் செயல்களுக்கான கருவியாக எடுத்துக்கொண்டது என் பெரும் பாக்கியமாகத்தான் இறைவன் எனக்கு விதித்திருக்கிறான். யான் பெற்ற இன்பம் இந்த உலக மக்கள் அத்துணை பேரும் பெற முடியும் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஞானம் பெற்றவர்களாக, இறைநிலை எய்துகிறவர்களாக மாற முடியும் என்பதுதான் இறைவனினுடைய பேருண்மை செய்தியாக இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை அனைத்து மக்களுக்கும் பகிரங்கப்படுத்தி விரித்து வைத்து எல்லோரையும் இறைநிலைக்கு அழைத்து செல்லுகிற பணி நம்முடைய நிலையாக இறைவன் நிலைநிறுத்தி இருக்கிறான். ஆனால் அதை பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி எல்லா மக்களிடத்திலும் கூவி கூவி அழைத்து கூப்பாடு போடுகிற நிலையிலே அதை கொண்டு சென்று விடாதே மகனே. தாகம் இருக்கிறவர்களுக்கு, தனியாத தாகம் இருக்கிறவர்களுக்கு இறைவனை தரிசிக்க வேண்டும், இறை தரிசனம் பெற வேண்டும், ஞானத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறவர்களுக்கு, தகுதியுள்ளவர்களுக்கு முதலிலே இந்த பேருண்மையை நீ கடத்த வேண்டும். மனிதர்கள் கர்ம வினைகள் களைந்து கதிமோட்சம் அடைவதற்கு உன் மூலமாக ஒளி பார்வையையும் தீண்டுதலையும் நான் தர இருக்கிறேன். அதற்கான பாதையிலே பயணிக்க நீ தயாராகிவிடு என்பதுதான் இறைவனினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதற்கான பயணம் இங்கே தொடங்கி இருக்கிறது. அதற்கான முயற்சிகளிலேதான் இறைவன் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு தகுதியுள்ளவர்களுக்கு, அனைத்து மக்களையும் தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கு, அந்த தகுதியுள்ள மக்களுக்கு ஞானத்தை கடத்துவதற்கு, அந்த ஞானத்தால் அவர்கள் இறைநிலை எய்துகிற உன்னத நிலையை வழங்குவதற்கு ஈசன் முடிவு செய்திருக்கிறான். அந்த தர்மத்தின் தரிசனத்தை பெறுவதற்கு தாகமுள்ளவர்களே வாருங்கள். எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக, இறைநிலை அடைந்தவர்களாக
மாறுகிற மகத்துவத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவோம். பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள்.